15/6/2025 தினத்தந்தி பேப்பரில் வந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான மாதிரி வினா விடை தான் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னா, தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு சொல் அகராதி. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். பயல், பலனம், செய். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. நாக்கு, நைடதம், நொய்யல், நோன்பு. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. சாந்தம், சுரும்பு, சைலம், சோலை. தவறான ஊர் பெயரின் மருவுவை எழுதுக. தஞ்சாவூர், தஞ்சை தான் கரெக்டு. நெல்லை, திருநெல்வேலி, புதுகை, புதுக்கோட்டை, இது மூணும் கரெக்டு. தவறானது மயிலை, மயிலாடுதுறைன்னு கொடுத்துருக்காங்க. மயிலை அப்படின்னா மயிலாப்பூர். மருவு சொல் சரியான இணைகளை கண்டறிக. 1, 3, 4 மட்டும் சரி. சைதை, சைதாப்பேட்டை. மயிலை, மயிலாப்பூர். நெல்லை, திருநெல்வேலி. கும்பகோணம்ங்கிறது குழந்தை. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. பின் வருவனவற்றுள் எழுத்து வழக்கில் அமைந்த சொல் எது? சொல். பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. பின் வருவனவற்றுள் எழுத்து வழக்கில் அமையாத சொல்லை கண்டறிக. குந்திக்க. சரியான எழுத்து வழக்கு தொடரினை தேர்ந்தெடு. நேற்று நீ வந்தாயா? சரியான வினா சொல்லை இட்டு எழுது. நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார்? சரியான வினாச்சொல்லை இட்டு நிரப்புக. தீ விபத்து ஏற்பட்டால் செய்யக்கூடாதவை யாவை? மீனாட்சி சுந்தரனார் நல்ல தமிழில் பேசி விளக்கும் திறமை பெற்றிருந்தார். ஆகையால் அவருடைய மாணாக்கர்கள் அவரிடம் கற்பதனை மிகவும் விரும்பினார்கள். கீழ்கண்டவற்றில் சரியான இணைப்பு சொல்லினை தேர்ந்தெடு. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்தற்று. தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திரிந்துவிடும். நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமும் யாருக்கும் பயனின்றி அழியும். தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திரிந்துவிடும். அதுபோல நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமும் யாருக்கும் பயனின்றி அழியும். இவற்றுள் எது சரியானது? இருபொருள். ஆக்குதல், செய்தல், சமைத்தல். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. மதலை, வானம் ஊன்றிய மதலை போல. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தனது, மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான். நகை என்னும் சொல் தரும் இரு பொருள் குறிப்பிடுக. சிரிப்பு, அணிகலன். சொல் பொருள் பொருத்துக. சரியான சொல்லையும் பொருளையும் தேர்ந்தெடு. அல்லல், சேறு. நெருப்பு டேஸ் போல் விளங்கிய ஊழிக்காலம் தோன்றியது. பந்து போல். பொருத்துக. சொல் பொருள். முகில், மேகம், சேகரம், கூட்டம், காலன், யமன், கெடிக்கலங்கி, மிக வருந்தி. சரியான இணையை கண்டறிக. ஊர் பெயர் மருவு. கோயம்புத்தூர், கோவை. பின்வருவனவற்றுள் உதகமண்டலத்தில் மருவு எது? உதகை. அகர வரிசைப்படி சரியான வரிசை தேர்க. திருவிழா, துணிவு, தூய்மை, தெப்பம், தையல், தொடர்பு, தோழி. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. கடல், காட்டுக்கோழி, கிளி, குறவர், குறிஞ்சி, குறும்பு, கொற்றவை. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கூலம், கால், முத்து, முதிரை ஆகிய சொற்கள் எதனை உணர்த்துகின்றன? மணி வகை. அணி என்னும் சொல் தரும் பல பொருள்களை தேர்க. அணிகலன், அழகு, வரிசை, அணிதல். பிழை திருத்துக. வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இங்கே. தம்பி, இங்கே வா. சரியான இணைப்பு சொல் தேர்க. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. அவன் பாட்டியோட வெளியூர் போயிருக்கான். அவன் பாட்டியுடன் வெளியூர் போய் இருக்கிறான். இருபொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக. அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். ஏட்டில் எழுதுவது வரி வடிவம். மா என்ற சொல்லின் பொருள். இந்த கொஸ்டின் ராங்காக கொடுத்துருக்காங்க. மா என்ற சொல்லின் பொருள் துகள், வயல், வண்டு, அழகு. இது 4மே சரிதான். தலைவன் மட்டும் தவறு. எதிர்ச்சொல் தருக. அடைமழை, தூறல்.